Hello students, good morning. Welcome back to Vengadeshan Maths Academy. This is 10th Mathematics, Chapter 3 Algebra, Exercise 3.18, question number 5. என்ன கேட்டிருக்காங்க? Find the values of x, y and z. இதில் ரெண்டு கொஸ்டின் இருக்கு. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இப்போ இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டரை செக் பண்ணுங்க. 2 rows and 2 columns. அப்போ இது ஒரு 2x2 மேட்ரிக்ஸ். அதே போல் இந்த பக்கம் பாருங்க, இட்ஸ் ஆல்சோ 2 rows and 2 columns. இதுவும் 2x2 மேட்ரிக்ஸ். ரெண்டு ஆர்டர் எப்படி இருக்கு? சேமா இருக்கு. இது போல சேமா இருந்தா என்ன சொல்லுவாங்க? போத் ஆர் ஈக்குவல் மேட்ரிசஸ். ஈக்குவல் மேட்ரிசஸ்னா ப்ராப்பர்ட்டி என்ன? தேர் கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் ஆர் ஈக்குவல். ஓகேயா? கரஸ்பாண்டிங் வேல்யூஸ்னா என்ன அப்படின்னா, இதில் உள்ள ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை இங்கே உள்ள ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டோட ஈக்குவேட் பண்ணுங்க. ஸோ எக்ஸ் மைனஸ் 3 equal to 1. இப்போ மைனஸ் இந்த பக்கம் வந்து என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். ஆல்ரெடி 1 இருக்கு. ஸோ 1 + 3 equal to 4. therefore x equal to 4. அடுத்தது 3x minus z equal to 0. 3x minus z equal to 0. Put x equal to 4. We get 3 into 4 minus z equal to 0. 3 into 4 equal to 12. 12 minus z equal to 0. இப்போ வேரியபிள் நெகட்டிவாக இருக்கு இல்லையா? மைனஸ் z இந்த பக்கம் வந்து என்ன ஆகிடும்? ப்ளஸ் z ஆயிரும். therefore z equal to 12. அடுத்து x plus y plus 7 equal to 1. x plus y plus 7 equal to 1. Put x equal to 4. 4 plus y plus 7 equal to 1. 4 plus 7 equal to 11. இந்த ப்ளஸில் இந்த பக்கம் என்ன ஆகும்? மைனஸ் 11 ஆயிரும். therefore y equal to 1 minus 11 equal to minus 10. therefore x equal to 4, y equal to minus 10 and z equal to 12. ஓகே, அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க. 2 மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணிட்டு இதோட ஈக்குவேட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணணும் அப்படின்னா எப்படி இருக்கணும்? இதோடைய ஆர்டர் சேமாக இருக்கணும். இதோடைய ஆர்டர் என்னது? 1 row 3 columns, அதாவது 1/3. இதுக்கும் பார்த்தீங்கன்னா 1 row and 3 columns. இட்ஸ் ஆல்சோ 1/3. ரெண்டுமே சேமாக இருக்கு இல்லையா? அப்போ ஆட் பண்ணலாம். கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் ஆட் பண்ணுங்க. x plus y, y minus z plus 4, z plus 3 plus 3. It is equal to 4, 8, 16. இப்போ என்ன பண்ணலாம்? இதுவும் 1/3, இட்ஸ் ஆல்சோ 1/3. ஈக்குவேட் பண்ணலாமா? ஸோ x plus y equal to 4, y minus z plus 4 equal to 8. 3 plus 3 6 ஆகிடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்? z plus 6ன்னு எடுத்துக்கிறேன். இட் இஸ் ஈக்குவல் டு 16. therefore z equal to, இந்த ப்ளஸ் 6 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 6 ஆயிரும். ஸோ 16 minus 6 equal to 10. நம்மளுக்கு இசட்டோட வேல்யூ தெரியும் இல்லையா? இப்போ இதில் எடுத்து அப்ளை பண்ணுங்க. புட் z equal to 10 in equation 2. we get y minus z equal to 10 plus 4 equal to 8. y 4 minus 1 equal to minus 6 equal to 8. therefore y equal to, இந்த minus 6 இந்த பக்கம் வந்து என்ன ஆகும்? plus 6 ஆகிடும் இல்லையா? ஸோ 8 plus 6 equal to 14. அடுத்து ஒய்யோட வேல்யூவை ஈக்குவேஷன் 1ல் அப்ளை பண்ணுங்க. put y equal to 14 in
equation 1 we get x plus y க்கு பதில் என்ன பண்ணணும் 14 equal to 4. Therefore x equal to இந்த plus 14 இந்த பக்கம் வந்து என்ன ஆகும் minus 14 ஆகும். So 4 minus 14 equal to minus 10. Therefore x equal to minus 10, y equal to 14 and z equal to 10. That's all. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ரெண்டு சமயம் எப்படி பண்ணணுங்கிறத பார்த்தீங்க. இது எளிமையான கொஸ்டின் தான், உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். புரிஞ்சிருந்தால் நீங்களும் இதே போல் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் என்னுடைய சேனலில் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, இதே போல் மற்றொரு முக்கியமான வினாவோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye.